யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்லேயே ரொம்ப போரிங்கான, ரொம்ப டஃப்பான, ரொம்ப கன்ஃபியூஷனான பார்ட் எது தெரியுமா? படிக்கிறது கிடையாது, ஆர்டிகுலேஷன் பண்ணுறது கிடையாது, ஆன்சர் ரைட்டிங் கிடையாது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது கிடையாது. பட் உங்களோட சிலபஸை மாஸ்டர் பண்ணுறதும் உங்களோட பிஒய்க்யூஸை நெரடோ பண்ணுறதும் இது ரெண்டும் தான் ரொம்ப எக்ஸைட்டிங், ரொம்ப போரிங், ரொம்ப கஷ்டமான, ரொம்ப கன்ஃபியூஷனான வேலை. ஏன்னா இதை கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களோட ப்ரிப்பரேஷன், உங்களோட ஸ்டடி, உங்களோட ஆர்டிகுலேஷன், உங்களுடைய இன்டர்கனெக்ஷன், கான்செப்சுவல் குவாரிட்டி இது எல்லாமே தானாக வரும். பட் நீங்கள் சிலபஸை மாஸ்டர் பண்ணலைன்னா எல்லாமே கஷ்டமாக தான் தெரியும். ஒரு நிமிஷம் உட்காந்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே யோசிச்சு பாருங்கள், நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு புரியும். ஏன்னா சிலபஸ் உங்களோட பவுண்ட்ரி. பிஒய்க்யூஸ் என்னன்னா நீங்கள் கரெக்டாக எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது, எதை கரெக்டாக பண்ணால் எந்த அளவுக்கு நம்ம மார்க்கை தூக்கலாம் அப்படிங்கிறது உங்களோட பிஒய்க்யூஸ் வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ரெண்டு வேலையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த என்டையர் ஆன்சர் ரைட்டிங்னாலும் சரி, படிக்கிறதுனாலும் சரி, மைண்ட் மேப்பிங் பண்ணுறதுனாலும் சரி, இன்டர்கனெக்ஷன், கன்ஜக்ஷர் ஃபார்மிங் இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வரும் சிலபஸும் பிஒய்க்யூவும் மாஸ்டர் பண்ணால். ஏன்னா உங்கள் பவுண்ட்ரிஸ் தெரிஞ்சால் தான் நீங்கள் சிக்ஸர் அடிக்க முடியும். ஸோ முதல்ல உங்கள் சிலபஸையும் உங்கள் பிஒய்க்யூஸையும் மாஸ்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஆரோவை ஷூட் பண்ணுங்கள். எத்தனை பேர் சிலபஸில் ரொம்ப கிளியராக இருக்கீங்க? எத்தனை பேர் உங்கள் பிஒய்க்யூஸை ரொம்ப அழகாக நேரோ டவுன் பண்ணி எழுதி நீட்டாக உங்களோட பவுண்ட்ரிஸை மார்க் பண்ணி வச்சுருக்கீங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.